வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். இதில் என்னென்னா நம்ம சாதனையாளர்கள், தமிழ்நாட்டிலேருந்து வந்த சாதனையாளர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வந்த சாதனையாளர்கள் ஏன் அப்படி முக்கியமாக இருக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எக்ஸாம்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முக்கியத்துவப்படுத்தி ஒரு சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வர்றதுனால இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஒரு சில சாதனையாளர்களை பற்றி படிக்க வேண்டிய நமக்கு ஒரு இதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அது மட்டும் தேவையில்லாமல், மார்க்ஸ் மட்டும் தேவையில்லாமல் நம்ம நாட்டிலேயே என்னென்ன யாரெல்லாம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்ன யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்துல் கலாம். அப்துல் கலாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவர் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் பிறந்தவர். அங்கே ஒரு ஃபிஷர்மேன், அதாவது மீனவர்களில் ஒருத்தராக இருந்தார். ஒருத்தருக்கு பிறந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அவர் எப்படி படிப்படியாக முன்னேறி கடைசியில் நம்ம நாட்டோட 11வது ஜனாதிபதியாக அவர் பதவி எடுத்துக்கிறார். இப்படி அந்த படிப்படியாக இடம்லாம் பார்த்தா, ஃபஸ்ட்டு அவர் ஸ்கூல் ராமநாதபுரம் அப்படின்ற ராம்நாட்டில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட காலேஜ் ஃபஸ்ட்டு அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணார் சென்ட் ஜோசப் காலேஜில். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இன்ஜினியரிங் பிஇ வர்றாரு ஏரோநாட்டிக்கலில், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாரு, டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணுறாரு. டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த போக்குவரன் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா அவரே ஒரு மிசைல் தயாரிக்கிறதுக்கு அந்த இதில் ஹெட்டாக இருக்கிறாரு. அதுதான் அந்த அக்னி மிசைல். ஸோ இந்த அக்னி சீரீஸ் மூலமாக அவர் இந்தியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகிறாரு. அப்புறமா அவருக்கு 1997 இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. அதில் ஒன்று அவர் எழுதின புத்தகங்கள். என்னென்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காருன்னா, விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற அக்னி சிறகுகள், அதுக்கப்புறம் இக்னைட்டட் மைண்ட்ஸ் என்ற புக்கும், அதுக்கப்புறமா இந்தியா 2020 அப்படின்ற ஒரு புக்கும் அவர் எழுதினது. இன்னும் பல புக் இருக்குது. இதுதான் முதன்மையானது. அடுத்தது விஸ்வநாதன். விஸ்வநாதன் இதே மாதிரி சென்னையில் பிறந்த ஒருத்தர் தான். அவர் 5 டைம்ஸ் வேர்ல்ட் செஸ் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசில், அதாவது 14 வயசுலேயே அவர் வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியனாகவும் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். 1988 இவர் இந்த சாதனையை செய்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் 1991-92 வருஷத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, முதல்ல ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லி விளையாட்டு சாதனையாளர்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக நம்ம ஒன்றிய அரசு ஒரு அவார்டை ஆரம்பிக்குது. அந்த அவார்டில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக வாங்குறவர் நம்ம விஸ்வநாதன் தான். அது மட்டும் இல்லாமல் 2007 வருஷத்தில் இவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாரத ரத்னா அவார்டு பார்த்தோம், இப்போ பத்ம விபூஷன் அவார்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்கும், அதாவது எது உயரிய விருது, மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னன்னா, ஒரு குடிமகனுக்கு மிகப்பெரிய விருது பாரத ரத்னா, அதுக்கும் கொஞ்சம் கீழே அப்படின்னு பார்த்தா பத்ம விபூஷன், அதுக்கும் கொஞ்சம் கீழே பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். பாரத ரத்னா மேலே, பத்ம விபூஷன் கீழே, பத்மபூஷன், அதுக்கப்புறமா பத்மஸ்ரீ. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்கப்படும். ஒன்று எது மிக உயரிய விருதோ, இல்லை இந்த விருதில் எது கடைசி விருதோ. அடுத்தது இளவழகி. இளவழகி வியாசர் படியில் இருந்து வந்தவங்க. அவரோட அப்பாவுடைய தூண்டுதல் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேரம் போர்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கேரம் போர்டு விளையாட ஆரம்பித்து அவங்க அந்த தெருவில் எல்லாம் விளையாடுறது மட்டும் இல்லாமல் அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இந்தியன் கேரம் சாம்பியன்ஷிப்பும் 2008 வாங்குறாங்க. அப்போ வாங்கும்போது அவங்க யாரை தோக்கடிக்கிறாங்கன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி வருஷம் இதே இந்தியன் கேரம் சாம்பியன்ஷிப்பில் இருந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ண ரேஷ்மி குமாரி தோக்கடிச்சு வாங்குறாங்க. அந்த வருஷம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான வருஷமாக எப்படி அமைதுன்னு பார்த்தோம்னா, அவங்க வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பையும் அதே வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் தங்கவேலு நம்ம இன்னமும் டிவியில் பல விளம்பரங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கிற மாரியப்பன் தங்கவேலு சேலம் மாவட்டத்திலேருந்து வந்தவர். சேலம் மாவட்டத்திலேருந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அம்மா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு சின்ன வயசுலேயே வலது காலில்
ஒரு ஊனம் இருக்கிறதா வந்து அவருக்கு தெரிய வருது. அதுவும் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாருன்னா T42ன்ற பிரிவில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உயரம் தாண்டுதலில் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 2016 இந்தியாவை வந்து ரியோ பேரலிம்பிக்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். அதில் வந்து 1.89 மீட்டர் வந்து ஃபைனல்ஸில் வந்து தாண்டி அந்த உயரத்தை தாண்டி அவர் வந்து கோல்டு மெடலும் வாங்குறாரு. இதன் மூலமாக அவர் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையும் செய்திருக்காரு. ஸோ இதோட வந்து இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. இந்த வருஷங்கள் அப்புறமா அவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.